இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டோட லாகின் பேஜ் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குதுல்ல, நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ண போற இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட மெம்பர் ஹோம் வந்து எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி இருக்குது, இதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன ஆப்ஷன் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்றது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணலாம். ஒரு சிலருக்கு இந்த அப்டேட் பத்தி ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மெம்பர் ஹோம் ஐடியை வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் புது இன்டர்ஃபேஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஓல்டஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஏஎன் கார்டை டைரக்டா டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதுக்கான செட்டிங் ஆப்ஷன் இங்க டைரக்டா கொடுத்துருவாங்க. மற்றபடி உங்களுக்கு ரைட் சைட்ல கொடுத்துருக்கிற மெம்பரோட ப்ரொஃபைல் டீடைல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, இது அப்படியே தான் வந்து இருக்குது. இதுல வந்து எந்த சேஞ்சஸும் வந்து பண்ணல. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான அப்டேட் அலர்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா அதை வந்து இங்க வந்து உங்களுக்கு அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதில் வந்து நியூ இன்டர்ஃபேஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருந்த முக்கியமான அலாட்மெண்ட் வந்து அதிலே தான் வந்து இருக்குது. இதில் எந்த சேஞ்சஸும் வந்து பண்ணலை. இதில் யூஏஎன் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு உள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஸோ வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மூலமாக நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும், இல்லை நம்ம ப்ரொஃபைலை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, நம்ம வந்து எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இயரா ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட ஜாயினிங் டேட், எண்டிங் டேட் எல்லாத்தையும் பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிப்பாங்க சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. அடுத்தது யூஏஎன் கார்டு, உங்களோட யூஏஎன் கார்டை டவுன்லோட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன். அடுத்தது வந்து பிஎஃப் பாஸ்புக்கோட லைட். ஸோ இது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிஎஃப் பாஸ்புக்குன்னு செப்பரேட்டா லாகின் ஐடி வராது. டைரக்டாவே உங்களால ஒரு சில பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை இது மூலமா பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வந்து பிஎஃப் பாஸ்புக்கை செப்பரேட்டா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல பாஸ்புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி அதுல பாஸ்புக்கை லாகின் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலமா நீங்க வந்துட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணி நீங்க உங்களோட பாஸ்புக்கில் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல குயிக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே நிறைய லிங்க்ஸை வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க. அதாவது மோஸ்ட்லி நம்ம எந்தெந்த ஆப்ஷனை வந்து தேடுவோமோ அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குயிக் லிங்க் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே வந்து கொடுத்துட்டாங்க. இதுல வந்து அதிகமா நமக்கு யூஸ் ஆகக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் கிளைம் வந்து நம்ம வந்து பண்ண போவோம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா மேல ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாவும் நம்ம போகலாம். இல்ல குயிக் லிங்க்ல போனோம் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, டெத் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபார்ம் நம்பர் 1910C அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, ஸோ இது மூலமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டைரக்டா இங்க குயிக் லிங்க்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது நாமினேஷன் ஃபைல் பண்றது. நீங்க வந்து ஒரு நாமினியை வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனையும் இங்க வெளியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சர்வீஸ் ஹிஸ்டரி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்புக்கோட லைட். இது மூலமா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது ஒரு நியூ ஆப்ஷன் இப்போ வந்து கொடுத்துருந்தாங்க, PMVPRY அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு இதுல வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் லிங்க்ல வந்து வந்துடுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுல வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா கேவிசிக்கான லிங்கையும் இந்த குயிக் லிங்க்ல கொடுத்துருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். நம்ம வந்து கேவிசில வந்து பேன் கார்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் இதுல வந்து கொடுக்கல. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் கூட நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. இது இப்போதான் வந்து லான்ச் ஆயிருக்குது. ஆனால் கேஒய்சி ஆப்ஷன் அடிக்கடி யூஸ் ஆகும். பட் அந்த ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்கலாம், அதை மறந்துட்டாங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸ்ல கொடுத்துருக்கிறது. மற்றபடி மெம்பர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்களா, இதுல எந்த அப்டேட்டுமே வந்து வரல. இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இதுல ஷோ பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஷோ ஆகுது. ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேவிசி டீடைல் வந்து காமிக்கும். அதே இது வந்து மோர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ உங்களோட பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணீங்க அதோட டேட் டைம் எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்க முடியும்.
இதுக்கு அடுத்தது வந்து மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டிங், கரெக்ஷன் இது எல்லாமே இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கான்டாக்ட் டீடைல், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறது, இல்லை அதை வந்து பார்க்குறது, இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது கேஒய்சி. ஸோ இந்த ஆப்ஷனை தான் குயிக் லிங்க்ல கொடுக்க மறந்துட்டாங்க. ஸோ இதுதான் அதிகமாக யூஸ் ஆகும். இதில் உங்களோட பேன் கார்டு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாமினேஷன். நீங்கள் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இறக்க நேரிடுச்சு அப்படின்னா, ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை வந்து நம்மளோட வீட்டில் உள்ளவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தரை, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை வந்து நீங்கள் நாமினியாக ஆட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து கிளைம் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஸ்டார்டிங் 2.5 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 7 lakh வரைக்கும் இவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு வந்து ஆக்கிட்டாங்க. இதனால வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நாளைக்கு சாகவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமினி எதுவுமே ஆட் பண்ணாமல் வச்சுட்டு போயிடுறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இழப்பு. ஸோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து அது யாருக்குமே கிடைக்காம வீணாக தான் போகும். ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ்க்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் பிஎஃப் பணம் பே பண்ணுறீங்களா, அதுலேருந்து 0.5% அமௌண்ட்டை பிடிச்சி தான் வந்து இந்த ஒரு இன்சூரன்ஸை வந்து பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாமினியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மார்க் எக்ஸிட். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் விட்டு ரிலீவ் ஆனதுமே உங்கள் கம்பெனி சைடில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் வந்து பண்ணலை அப்படின்னா அதை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். நம்மளே அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் மார்க் எக்ஸிட். அடுத்தது அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் லாகின் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ். இதை பற்றி ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி இருந்த இன்டர்ஃபேஸில் எப்படி இருந்தோ அதே தான். இதில் வந்து கிளைம் ஃபார்ம் 19, அப்புறம் வந்து ஃபார்ம் நம்பர் 31, 10C, 10D, அதாவது டெத் கிளைம் வரைக்கும் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு முன்னாடி 1 member 1 EPFO அப்படின்னு காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 member அப்படின்னு போட்டு 1 EPF அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கங்க, உங்களோட கம்பெனியில் உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை தான் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ட்ராக் லைன் ஸ்டேட்டஸ். இது வந்து குயிக் லிங்க்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PMBPRY. இது என்ன அப்படின்னு ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். புதுசாக ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த கம்பெனியில் பிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபேண்டாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு 7,500 ரூபாயும், அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு 7,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கை பேண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ புதுசாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டீட்டெயில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது தவிர வேறு எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து வரல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஏ நம்பர், அதுக்கப்புறம் நம்மளோட நேமும் வந்து இந்த கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி ஷோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேறு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் வரல, வேறு பெரிய அப்டேட்டும் வந்து வரல. ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, எந்தெந்த ஆப்ஷன் எதில் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலங்களில் யூபிஐ ஆப்ஷனும் டெபிட் கார்டு ஆப்ஷனும் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது லான்ச் ஆனால் தான் உண்மை. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்தே டேட்டை வந்து மாற்றி அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதத்தில் அப்டேட் வந்து பண்ணிடுவோம், அடுத்த மாதத்தில் அப்டேட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ன வரைக்கும் அப்டேட் வந்து பண்ணலை. லாஸ்ட் மந்த்தில் சொல்லியிருந்தது இந்த ஒரு மார்ச்சில் வந்து அப்டேட்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அப்டேட்டை காணும். என்ன ஏப்ரல் சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.